ஹாய்ஸ், நான் இந்த 100 ரூபாவை நான் 500 ரூபா மாற்ற போகிறேன் பை ட்ரேடிங் ஸ்டாக்ஸ். ஆனால் எனக்கு ஸ்டாக் ட்ரேடிங் பற்றி ஒன்றுமே தெரியாது. பட் நம்ம இதை பிகினராக பண்ண போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஆனால் அதுக்கு முன்னாடி டே ட்ரேடிங் இஸ் வெரி ரிஸ்கி அண்ட் 95% ஆஃப் த ட்ரேடர்ஸ் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் காசு வந்து இழந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அந்த லிஸ்ட்டில் நம்ம காசு இழக்க போகிறோமா இல்லை சம்பாதிக்க போகிறோமான்னு பார்க்க போகிறோம். ஆகேஸ் இன்னைக்கு டே 2 ஆஃப் ட்ரைங் டே ட்ரேடிங். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து அதே வோடாஃபோன் ஐடியா தான் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். அதாவது வோடாஃபோன் ஐடியா எனக்கு வந்து மேலே போக நான் வந்து ட்ரேட் பண்ணி வாங்க போகிறேன் கைஸ். நான் வந்து போன வாட்டி வாங்குற மாதிரி 10 ஸ்டாக் இந்த ஸ்டாக்கில் வாங்கியிருக்கேன் கைஸ். 3 hours later. ஹாய்ஸ், நான் இன்னைக்கு 8 ரூபா 20 பைசா எனக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கேன். ஸோ அதாவது நீங்கள் வந்து கேட்டீங்க டேக்ஸோட சேர்த்து சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. ஸோ நம்ம இன்னைக்கு 8 ரூபா 20 பைசா நமக்கு ப்ராஃபிட் சம்பாதிச்சிருக்கோம். அடுத்து வந்து அவங்க வந்து நமக்கு 7 rupees 0.99 கொடுத்தாங்க. அதாவது 7.99 பைசா கொடுத்தாங்க. ஸோ இருங்க, அதாவது நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் கட்டியிருக்கோம்னா நம்ம கவர்மெண்ட்டுக்கு 0.21 பைசா வந்து டேக்ஸை கட்டியிருக்கோம். ஸோ டேக்ஸ் போக நம்ம அக்கௌண்ட்டில் 7.99 rupees இன்றைக்கி மட்டும் ப்ராஃபிட் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது நம்ம மொத்தம் இந்த ட்ரேடிங் ஜர்னியில் நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறது நம்ம அக்கௌண்ட்டில் மொத்தமாக இருக்குது 108 rupees 0.69 இருக்குதுங்க. சரி, ஆமாம் 69 rupees நம்ம டே 2 முடியவே இவ்வளோ நம்ம வந்து பேங்க்லேயே இருக்கும்.